நமஸ்காரம்மா. சரி, இப்போ நமஸ்காரம். இப்போ குயிக்கா வந்து ஒரு டெஸ்ட் போயிடலாம். சரியா? நமஸ்காரம் கண்ணா. குயிக்கா ஒரு டெஸ்ட் போயிடலாம். சரியா? இப்ப வந்து இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அங்க இருக்கு. ஓகே, ஆதித்யா எஸ்எம் ரெடியாப்பா? சின்னதா ஒரு டெஸ்ட் கேட்கலாமா ஆதித்யா? ரெடி அடியேன். குட் பாய். இது என்ன அக்ஷரம் ஆதித்யா? சூப்பர், 100 out of 100. அவிக்னதா ரெடியா? ரெடி சுவாமி. வெரி குட். இது என்ன அக்ஷரம் அவிக்னதா? வெரி குட், 100 out of 100. அடுத்தது தயா நாராயணன் ரெடியா? தயா நாராயணன் எனக்கு கேட்கலடா பட்டு. தயா நாராயணன் சரி, அந்த குழந்தைக்கு ஏதோ ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு. கிருத்திகன் ரெடியா? ஓகே அடியேன். இது என்ன அக்ஷரம் கண்ணா? கிருத்தஜன் இ. வெரி குட், 100 out of 100. அடுத்தது மான்யா ரெடியா கண்ணா? மான்யா ரெடி அடியேன். இது என்ன அக்ஷரம்மா? மான்யா இ. வெரி குட், 100 out of 100. என்ன சொன்னம்மா? அடுத்தது மிருதுலா ரெடியா? ரெடி அடியேன். வெரி குட். இது என்ன அக்ஷரம்மா? மிருதுலா உ. உ. வெரி குட், நல்லா சொன்ன மிருதுலா. உ. அடுத்தது ஸ்ரீ நந்திதா ரெடியா? என்ன அக்ஷரங்கண்ணா? ஊ. நல்லா சொன்னம்மா, வெரி குட். அடுத்தது சுதர்ஷன் சொல்றியாப்பா? சுதர்ஷன் இது என்ன அக்ஷரம் சுதர்ஷன்? கோதண்டராம் பேர்ல ஸ்ரீநிதி இருக்கா? ஓகே அண்ணா, இப்ப கேட்டதுண்ணா. சுதர்ஷன் சொல்லு. வெரி குட். ஸ்ரீநிதி ரெடியா? ஸ்ரீநிதி நான் பேசுறது கேக்குறதா? வெரி குட் கேர்ள் ஸ்ரீநிதி. இது என்னது ஸ்ரீநிதி? இந்த லெட்டர் எப்படி சொல்லிடணும் ஸ்ரீநிதி? ஸ்ரீநிதி வெரி குட். சரி, நல்லா சொன்ன ஸ்ரீநிதி, வெரி குட். அடுத்தது வசுமதி. வசுமதி சொல்றியா? அடியந்தாசன் சொல்றீங்களா? வசுமதி. இது என்ன லெட்டர்? இந்த அக்ஷரம் என்னமா? என்ன சொன்னீங்க? விதுர் சொல்றியாமா? அடியன் விதுர் அம்மா பக்கத்துல இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப அதனால ஜுரமாவே இருக்கு, காஃபா இருக்கு. கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன்னு சொல்லிருக்கான். வீடியோல ஆஃப்ல இருக்கட்டுமா? வீடியோ லாக்லயே இருக்கட்டும். குழந்தைய பாத்துக்கோங்க. பட்டு நல்லா சாப்பிடுமா? சரியா? மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு. சரிப்பா, பாவம் குழந்தை டல்லா இருக்கான். குட் பாய் விதுர். சரி, இப்போ விதுருக்கு அப்புறமா ஸ்ரீராம் வீரவல்லி குழந்தை யாருமா? சொல்றீங்களா? என்ன அக்ஷரம்? ஏ அடியன். ஏ. சரி, நல்லா சொன்னீங்க. சரி, வேற யாராவது குழந்தைகளை நான் விட்டுட்டேனா? பத்மஸ்ரீ நீ சொல்றியாமா? பத்மஸ்ரீ ரங்கன். சுவாமி நான் பெரியவா, அதனால சரி சரி சரி, ஓகே ஓகே. வேற யாராவது குட்டி பசங்களை நான் விட்டுட்டேனா? குட்டி பசங்களை யாரையாவது நான் கேட்கலையா?
சரி, எல்லாரையும் கேட்டேன்னு நினைக்கிறேன். ஹரிப்பிரியாவை கேட்கலையா? ஹரிப்பிரியா சொல்லுமா, இது என்ன அக்ஷரம் ஹரிப்பிரியா? ஐ சொல்லு. நல்லா சொன்ன ஹரிப்பிரியா. சரி, வேற யாரும் குட்டி பசங்களை கேட்கலையா? நானு எல்லாரையும் கேட்டாச்சு இல்லையா? சரி, இப்போ ஆதித்யா எஸ்எம், உனக்கு செகண்ட் சான்ஸ், நீ சொல்லுப்பா. ஓ வெரி குட், நல்லா சொன்னேன். 100 out of 100, வெரி குட். அடுத்தது அபிக்னதா, உனக்கு செகண்ட் சான்ஸ், சொல்றியா? அபிக்னதா, வெரி குட், நல்லா சொன்னமா, நல்லா சொன்னேன். அடுத்தது தயா நாராயணன், சொல்றியாமா? வெரி குட், நல்லா சொன்ன தயா நாராயணன். அடுத்தது ஸ்ரீநிதி, சொல்றியா? இது செகண்ட் சான்ஸ். ஆமா, எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ். சொல்றியா? ஆஹா, வெரி குட், 100 out of 100, வெரி குட். அடுத்தது கிருத்தஜ்ஞன், சொல்றியாப்பா? சரி, இப்போ நம்ம அக்ஷரங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ 2 சிம்பிள் எழுதுறேன், அந்த சிம்பிளுக்கு என்ன பேருன்னு சொல்லு. புரியுதா? ஃபர்ஸ்ட் உனக்கு சிம்பிள் ஒன்று எழுதுறேன். அனுஸ்வாரகா, 100 out of 100, வெரி குட். அடுத்தது மான்யா, மான்யா சொல்றியா? மான்யா, இந்த சிம்பிளுக்கு என்ன மான்யா பேரு? வெரி குட், எல்லாருமே 100 out of 100. நான் ஏன் தெரியுமா இப்ப கேட்டேன், ஏன்னா ஒருவேளை நீங்க விசர்கா, ஒருவேளை நீங்க எல்லாம் இந்த லெட்டர்ஸ் மறந்துருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க யாருமே மறக்கல, நல்லா சொல்றீங்க. எல்லாருக்குமே 100 out of 100. சரியா? இப்போ செகண்ட் டாபிக் உள்ள போலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நல்ல பசங்க. சரிப்பா, இப்போ முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி எழுத்துக்களை எழுதுறது அப்படின்னு நான் காமிச்சனோ, அதே மாதிரியே இந்த செகண்ட் 2வது பாடத்துல முதல் 10 எழுத்துக்கள் எப்படி எழுதுறதுன்னு ஒரு லெட்டரா சொல்லித்தரேன். பொறுமையா கத்துக்கோங்க. சரியா? கொஞ்சம் சவுண்ட் வந்தாலே வரும். மியூட் பண்ணிக்கோங்க, நீங்க பேசுறதெல்லாம் எங்களுக்கு கேட்கறது, அதனால மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரியா? இப்போ முதல் எழுத்து, இந்த எழுத்துக்கள், இந்த அக்ஷரங்கள் எல்லாத்துக்கும் வியஞ்சனாட்சரங்கள்னு பேர். சரியா? வியஞ்சனானி, வியஞ்சனாட்சரங்கள். சரியா? அதுல முதல் எழுத்து நான் எழுதுறேன், எப்படி எழுதுறேன்றதை கத்துக்கோங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல்ல தலைக்கோடு போடவே கூடாது. புரியுறதா? இத பாரு, முதல்ல இப்படி கோடு போட்டுட்டு அப்புறமா எழுத்து ஆரம்பிக்கிறதுன்றது ராங் ப்ரொசீஜர். அது மாதிரி நீங்க யாரும் பண்ணாதீங்க. சரியா? எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்ப பாரு, முதல் எழுத்து க, சொல்லுங்க. இப்போ இந்த க அப்படின்ற எழுத்த நீங்கெல்லாம் எழுதிக்கோங்க பார்க்கலாம். போன வாட்டி நீங்க எல்லாம் எழுதிட்டு அந்த நோட்டை இப்படி காமிச்சிங்களே, அது மாதிரி காமிக்கணும். வெரி குட், வெரி குட், நல்லா எழுதிருக்கீங்கப்பா, வெரி குட். அடுத்தது
இந்த இந்த எழுத்த காப்பி அந்த குழந்தை காமிக்கிறான். வெரி குட் பாய். ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு இருக்கான், பனியன். அந்த குழந்தை வெரி குட். இங்க ஒரு கேர்ள் காமிச்சிருக்கா. வெரி குட். நல்லா எழுதிருக்கீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ அந்த இந்த கேர்ள் வந்து கொஞ்சம் தள்ளி நீ காமிக்கணும்டா கண்ணா. உன்னுடைய அந்த 4 லைன் நோட்டு தான் தெரியறது, அந்த எழுத்து தெரியல. சரி இப்ப காமி. வெரி குட். வெரி குட். நல்லா எழுதிருக்கம்மா. இதே மாதிரி எழுதிருக்கீங்களா? அந்த கேமரால ஓரம் போயிட்டீங்க பாருங்க, அது தெரியவே இல்லை. ஒண்ணு கொஞ்சம் வரணும், ஒண்ணு கொஞ்சம் வரணும். இப்பதான் இந்த ஆஹா இதெல்லாம் தான் எனக்கு தெரியாது. ஒண்ணு கொஞ்சம் தள்ளி வரணும். இப்படிதான் டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட் சைடு. கொஞ்சம் மேல இது பண்ணிக்கோங்கம்மா. ஒண்ணு கொஞ்சம் லெஃப்ட்ல வாங்கம்மா. ஒண்ணு கொஞ்சம் லெஃப்ட்ல வாங்குவோம். ஒண்ணு கொஞ்சம் ஒண்ணு கொஞ்சம் வாங்கம்மா லெஃப்ட்ல. இப்பதான் தெரியறது. கரெக்டா எழுதிருக்கீங்கம்மா. வெரி குட். 3வது லைன்ல எழுதிருக்கீங்க. நல்லா எழுதிருக்கீங்க. வெரி குட் வெரி குட். சரி, இந்த அக்ஷரத்தை எப்படி ஸ்பெல் பண்ணணும்? சொல்லு. சரியா? சொல்லு. இந்த அக்ஷரம் சாஃப்டா சொல்லணும். சரியா? அடுத்த அக்ஷரம் போகலாமா? நம்ம கையில பாம்ல. சரிம்மா. 2வது அக்ஷரம் பாருங்க. இதுதான் 2வது அக்ஷரம். இந்த அக்ஷரத்தை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும்பா. சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். அழுத்தி தான் சொல்றீங்க நீங்க. இந்த அக்ஷரத்தை எழுதி என்கிட்ட காமிக்கணுமே. இந்த பார், அந்த எஸ்எம் ஆதித்யா காமிச்சுட்டான் பார். எழுதியாச்சு. அது ஒரு குழந்தை கூட காமிச்சுட்டான். இந்த கேர்ள் காமிக்கிறான். வெரி குட். கரெக்டா இருக்கு. வெரி குட் வெரி குட். இந்த கேர்ள். நீ என்னடா 4 லெட்டர் எழுதிட்ட? 2 தானே நான் எழுதி போட்டிருக்கேன். 1 2 2 மட்டும் எழுதிட்டா போதும். வெரி குட். அந்த கேர்ள் கரெக்டா எழுதியிருக்கம்மா. வெரி குட். இந்த அக்ஷரத்தை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும், கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். சரியா? பட்டு 3rd லெட்டருக்கு நான் போகவே இல்லையே, வெயிட் பண்ணு. சரியா? இது வந்து சரியா? எல்லாருமே எழுதியாச்சா இந்த லெட்டரை? யாராவது எழுதிக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க. வேக வேகமா எழுதிட்டீங்களே, நான் குழந்தையாச்ச ஒன்னும் எழுதிக்கலையேன்னா நான் மறுபடியும் எழுதி காமிக்கிறேன். சரியா? 3வது அக்ஷரம் க. அது எப்படி எழுதுறது? இதுதான் க. இந்த அக்ஷரத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. க. இத அழுத்த கூடாது கண்ணா, சாஃப்டா சொல்லணும். க. வெரி குட் பாய். இந்த குழந்தை எழுதி காமிச்சுட்டான். வெரி குட். வெரி குட் ஆதித்யா. இந்த குழந்தை கூட எழுதி காமிச்சுட்டா. மான்யா வெரி குட். இந்த குழந்தை எழுதியாச்சு. க. நல்லா எழுதிருக்கீங்கப்பா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த குழந்தைகள் வெரி குட் வெரி குட். இந்த கேர்ள் வெரி குட். க.
நல்லா பிரைட்டா தெரியறதுப்பா. வெரி குட். சிங்கிள் லைன் ரூல்ல எழுதியிருக்கான் ஒரு குழந்தை, நல்லா பிரைட்டா தெரியறது, நல்லா எழுதியிருக்கீங்க. வெரி குட். ஒரு கேர்ள் வந்து ரெட் கலர் பென்ல எழுதியிருக்கா. வெரி குட், நல்லா எழுதியிருக்கீங்கம்மா. சரி, இப்போ இந்த மூணாவது அக்ஷரம் எழுதியாச்சா? க எழுதியாச்சா? இந்த அக்ஷரத்தை எப்படி சொல்லணும்? க க. சரியா? சரி, ப்ரொனவுன்ஸ் பண்றேன். எழுதுறேன்ப்பா. நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் எழுதுவேன், கோச்சுக்காதனே. சரியா? சரி, 4th லெட்டர் எழுதலாமா? 4வது அக்ஷரம் எழுதலாமா? சரிப்பா, இதுதான் க. இது கொஞ்சம் அழுத்தி தான் சொல்லணும். க. இந்த அக்ஷரம் தெரியுதா உங்களுக்கு? வெரி குட் பாய், வெரி குட் பாய். நன்னா எழுதிட்டு இருக்கீங்கப்பா. வெரி குட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பசங்க எல்லாம் அழகா எழுதுறத பார்த்தா. வெரி குட், வெரி குட், வெரி குட். நன்னா எழுதியிருக்கப்பா, நன்னா எழுதிருக்கீங்க. வெரி குட். அந்த குட்டி குழந்தை ரொம்ப நன்னா எழுதுறது, பெருசு பெருசா எழுதியிருக்குப்பா. வெரி குட், வெரி குட், வெரி குட். நன்னா எழுதியிருக்கீங்க. சரி, இந்த அக்ஷரத்தை எப்படி ஸ்பெல் பண்ணணும்? அது மாதிரி அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். புரியுறதா? சரி, அடுத்த அக்ஷரம் போலாமா? அடுத்த அக்ஷரம் வந்து இத பாருங்க. இதை எழுதிக்கோங்கம்மா. இந்த அக்ஷரத்தை அப்படின்னு சொல்லணும். சரியா? அடடே, அழகா எழுதிட்டீங்களே அதுக்குள்ளயும். வெரி குட். நல்லா வெரி குட். நல்லா எழுதியிருக்கம்மா. வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா எழுதியிருக்கீங்க. வெரி குட் கேர்ள், வெரி குட் பாய். நல்லா எழுதியிருக்கீங்கப்பா. ஒரு குழந்தையினுடைய நோட்டு தெரியறது, ஆனா கீழே தெரியணும், அந்த அக்ஷரம் தெரியல. வெரி குட். சரி, இப்போ இந்த 5 அக்ஷரங்கள் எழுதினீங்க இல்லையா? அந்த 5 அக்ஷரங்களை ஒரே போர்ட்ல நான் எழுதி காமிக்கிறேன். பாத்துறீங்களா? ஒரு தடவை செக் பண்றீங்களா? சரி, வெரி குட், வெரி குட். நல்லா லிசன் பண்ணிக்கோங்கப்பா. க சொல்லுப்பா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொன்னாதான் என் காதுல விழுகும். நீக்கா சொன்னது நீங்க மியூட்லயே சொல்றீங்க உள்ளுக்குள்ளேயே, அது என் காதுலயே விழல. சரியா? க. கரெக்ட். 2வது அக்ஷரம் இந்த முதல் அக்ஷரத்தை சாஃப்டா சொல்லணும். 2வது அக்ஷரத்தை அழுத்தி சொல்லணும். சரியா? 3வது அக்ஷரம் க. சரியா? க. 4வது அக்ஷரம் போலாமா? சரி, போலாடியே.
இந்த அக்ஷரத்தை அழுத்தி சொல்லு. வெரி குட். ஐந்தாவது அக்ஷரம் போலன்னா சரியா? கரெக்ட். சரியா? கரெக்ட். என்னன்னா சொன்னீங்க. இப்போ எல்லாரும் கேளுங்கோ, இப்ப சொல்ல வேண்டாம், நல்லா கவனிங்கோ. க க க க ங க க க க ங க க க க ங. நான் சொல்லும் போது கேட்டுதா? சரி, இப்போ நான் யாரையாவது ஒருத்தரை படிக்க சொன்னா இந்த எழுத்துக்களை சரியா வாசிப்பீங்களா? சரியா வாசிப்பாடி. சரி, முதல்ல எஸ் எம் ஆதித்யா, நீ அன்மியூட் பண்ணிக்கோப்பா. மீது எல்லாரும் மியூட்லயே இருங்கப்பா. அழுத்தி சொல்றப்பா, என்ன சொல்றப்பா நீனு? அது கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தி. வெரி குட். என்ன சொல்றப்பா? 100/100. வெரி குட். அடுத்தது அபிக்னதா. ரெடியா? சொல்லுமா. விக்னதா, எனக்கு சரியா கேட்கலடா நீ சொல்றது. வெரி குட். க க க க ங ன சொல்லுமா. வெரி குட். அடுத்தது அமுதா சேது மாதவன், சொல்றியாம்மா? சொல்றேன் மாமா. க க க க ந. வெரி குட். ஞ ந. வெரி குட். சரி, அடுத்தது தயா நாராயணன். ரெடியாம்மா? ரெடி அடியன். சொல்லுமா. க நாடியன். க க நாடியன். ஹரிப்ரியாடியன். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறேன்டா. இது பாரு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் இது பாரு, இங்க இருக்கிற எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கும். ஆனா ஒருத்தர் சொல்லும் போது எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்காத, நானே கொடுக்குறேன்னு. சரியா? இப்போ ஹரிப்ரியா என்ன சொன்னமா. அடுத்தது ஸ்ரீநிதி, சொல்றியா? ஸ்ரீநிதி. இந்த அக்ஷரம் சரி, எனக்கு ஏதோ ஆடியோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா கேட்கல. பரவாயில்ல. வெரி குட். அந்த காலம் நல்லா சொன்னா. வெரி குட். இது சரியா முதல் 4 அக்ஷரம் நீ சொல்லும்போது நல்லா கேட்டதுமா ஸ்ரீநிதி. 5வது அக்ஷரம் தான் கேட்கல. இந்த அக்ஷரம்
வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா சொன்னமா. அடுத்தது கிருத்தஜ்ஞன் சொல்றியாப்பா? சொல்றாரு. ம். க க க க ந ந. ந. வெரி குட் நல்லா சொன்ன. மான்யா சொல்றியாமா? சொல்லறே அடியேன். ம். க க க ந ந. ந. வெரி குட். அடுத்தது மிருதுலா. அடியேன். சொல்லுப்பா மிருதுலா. க க க க க க ந. திருப்பி பாரு. மிருதுலா சொல்லும் போது ஒரு விஷயத்தை எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. க க க க ந. இது மாதிரி சேர்த்து சொல்லி பிராக்டிஸ் பண்ணாதீங்க, தனித்தனியா சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன் பாரு. க க க க ந. இப்படி சொல்லணும். சரியா கண்ணா? சரி அடியேன். வெரி குட் கேர்ள் வெரி குட் கேர்ள். அடுத்தது மைதிலி சொல்றியாமா? சரி, அந்த குழந்தைக்கு ஏதோ ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு. பத்மா வாசு. பத்மஸ்ரீ. பெரியவா சுவாமி. ஓகே சரிங்கம்மா. அடுத்தது ஸ்ரீ நந்திதா அடியேன். சொல்றியாமா? அடியேன். க க வச்சு சொல்லு. க க க ந ந. ந. வெரி குட் நல்லா சொன்னம்மா. அடுத்தது ஸ்ரீ நந்திதிகா. அப்புறமா ஸ்ரீராம் வீரவல்லி சொல்றியாமா? அடியன் சொன்னேன். அடியன் அடல்ட் இது பண்ணலாமா? ஓ ஓகே நோ ப்ராப்ளம். சரி. சுதர்ஷன் நீ சொல்றியாமா? சுதர்ஷன். அடியேன். ம். க க க க ந ந. ந. ம். வெரி குட் வெரி குட் வெரி குட் நல்லா சொன்னம்மா. ஒரே ஒரு நிமிஷம் இருங்கோ. நீ சொல்லு. நான் அடியேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சுவாமி வெயிட் பண்ண சொல்றாருல, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்பாரு. வெயிட் பண்ணுங்க. இருக்குமா சார்ஜ் இருக்க? சார்ஜ் இல்ல. ஓகே. இப்போ நான் பேசுறது கிளியரா கேட்கறதா உங்களுக்கு? கேக்குது அடியேன். சரி. இப்ப நம்ம வந்து யாரு கேட்டு இருந்தோம் அப்படின்னா சொல்லலாமா? ஸ்ரீ நந்திதா. ஸ்ரீ நந்திதா உன்னை கேட்டுட்டானா கண்ணா? அடியேன் நீங்க எனக்கு கேட்டுட்டீங்க.
சரிம்மா, வெரி குட். சுதர்ஷன், நீ சொல்றியாம்மா? அடியன் சொல்றியா நீனு? உனக்கு சான்ஸ் கொடுத்தனா சுதர்ஷன்? கொடுத்துறீங்க அடியன். சரி, வெரி குட். சரி, வசுமதி. அடியேன் நான் பெரியவதான் அடியேன். சரி, பரவாயில்ல. சின்ன பசங்க மட்டும் சொன்னா போதும், நீங்க அப்படியே லிசன் பண்ணிக்கோங்க. வேற யாரும் இந்த குட்டி பசங்கள வேற யாருக்காவது நான் வாய்ப்பு கொடுக்காம விட்டுட்டேன்னா இந்த 5 அக்ஷரங்கள் வாசிக்கிறதுக்கு? அடியன் ஹரிப்பிரியாக்கு சான்ஸ் தரல அடியன். சரிடா கண்ணா. ஹரிப்பிரியா, நீ வாசிக்கிறியா? எஸ் அடியன். சரி. இது பேர சரி. இப்போ இந்த 5 அக்ஷரங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு, டவுட் இல்ல அப்படின்னா அடுத்த 5 அக்ஷரங்களுக்கு போலாம். இல்ல இதுலயே எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா நான் சொல்றேன். சொல்லுங்கம்மா. இந்த 5 அக்ஷரங்கள் திருப்பி ஒரு தடவை பார்க்கணுமா, இல்ல அடுத்த அக்ஷரங்கள் போலாமா? சரி சரி. இப்ப யாரோ ஒரு டவுட்னு கேட்டீங்களே, அவ யாரு? அடியன் நான் தான் அடியன். மிருதுலா, சொல்லு மிருதுலா, என்ன டவுட்மா? அது எப்படி சேர்த்து சொல்லாம இருக்குது? சரி சரி, நான் ஒரு தடவை சொல்லி காமிக்கிட்டோமா? சரி, நல்லா புரிஞ்சுக்கோமா. இத பாரு, இந்த அக்ஷரம் அடுத்த அக்ஷரம் இந்த அக்ஷரம் க, அடுத்த அக்ஷரம் க, அடுத்த அக்ஷரம் ங. புரியுதா? புரியுது அடியன். வெரி குட் கேர்ள், வெரி குட் கேர்ள். நான் சொன்னமா நீ? சரி, ஒரே நிமிஷம் இருமா. Swami now Sriram. Sriram school. உனக்கு தெரியுமா? க்ளோஸ் பண்ணு.
அம்மா நான் பேசுறது கிளியரா கேட்கறதா உங்களுக்கு பசங்களுக்கெல்லாம்? ஏன்னா எனக்கு குறைன்னு கேட்கறதுமா, அதனாலதான் கேட்டேன். சரி, இப்போ ரெண்டாவது லைன் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அக்ஷரங்களை எப்படி எழுதுறது அப்படின்றத பாருங்க. சரியா? அதுல முதல் அக்ஷரம் இதை எழுதிக்கோங்கப்பா. சொல்லுங்க. ஆமா, எழுதியாச்சாமா? வெரி குட். எழுதிட்டீங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஒரே நிமிஷம் இருப்பா. நல்லா எழுதிருக்கீங்கப்பா. வெரி குட். வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த அக்ஷரத்தை எப்படி உச்சரிக்கணும்? சொல்லு. இந்த அக்ஷரத்தை வந்து சொல்றேன். இந்த அக்ஷரத்தை வந்து சாஃப்டா சொல்லணும். சொல்லு. சரியா? சொல்லிட்டியா? புரியுதா? அடுத்த அக்ஷரம் போலாமா? சரி, அடுத்த அக்ஷரம் பாரு. இந்த அக்ஷரம் பாரு. இது வந்து இந்த அக்ஷரம் எழுதிக்கோ. இது கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா எழுதிருக்கீங்கப்பா. வெரி குட். இப்படி இல்ல, தப்பு. இந்த பக்கங்கள்லாம் ஒரு அக்ஷரம்னா அதனுடைய லைனே ஃபுல்லா எழுதிட்டாப்பா. வெரி குட். வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா எழுதிருக்கீங்க. இது வந்து அழுத்தி சொல்லணும். சரியா? இப்போ இதுல மூணாவது அக்ஷரம் போலாமா? வெரி குட், வெரி குட், வெரி குட். இதனுடைய மூணாவது அக்ஷரம் இங்க பாருங்க. சொல்லுங்க. கரெக்ட். வெரி குட். அந்த குழந்தை கரெக்டா எழுதிட்டான். வெரி குட் கேர்ள், வெரி குட் கேர்ள். நீங்க நல்லா எழுதிருக்கம்மா. வெரி குட், வெரி குட், வெரி குட். அந்த அந்த அமுதா சேது மாதவன் பட்டு நீ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா எழுதியிருக்க பட்டு, அது ஒண்டி மாத்திக்கோ. பாரு, ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருட்டேன்னா இத மாதிரி எழுதிக்கோ. நான் கிட்டக்க காமிக்கிறேன் பாரு. சரியா? அதை நீ இப்ப சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி எங்கிட்ட காமி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டரை ஹிந்தி மாதிரியே இருக்குல்ல? வெரி குட். அமுதா மாமா எழுதிருக்கேன் மாமா. சரிடா கண்ணா, எழுதின உடனே என்கிட்ட காமி. அதை மாமா கீழே எழுதிருக்கு. பட்டு இல்லடா பட்டு, இது பாருங்க. இது பாரு, நீ எப்படி தெரியுமா எழுதிருக்க? இது பாரு, இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டிருக்க. இப்படி போடல நானு. இது பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த பாரு, அப்படின்றது எப்படி எழுதணும்னா, இந்த பாரு, ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டியா? ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கர்வ் இப்படி வந்து இப்படியே மேல போய் ஸ்டாண்டிங் லைன், மேல ஒரு ஸ்லீப்பிங் லைன். இதான் ச. இப்ப எனக்கு எழுதி காமி பார்க்கலாம்.
இரு பத்து ஒரே நிமிஷம். என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணணும்ல, கரெக்ட் தானே? ஆமாவா இல்லையா? வெரி குட் கேர்ள். மாமா இப்ப ஓகேவா இருக்கா? கீழே அச்சு. வெரி குட், கரெக்டா எழுதிட்ட கண்ணா. வெரி குட் கேர்ள். அமுதா நீ கரெக்டா எழுதிட்ட, வெரி குட். இப்போ நம்ம 3 அக்ஷரங்கள் பார்த்திருக்கோம். முதல் அக்ஷரம் ச, இரண்டாவது அக்ஷரம் ச, மூணாவது அக்ஷரம் ஜ. இந்த 3 அக்ஷரங்கள் கரெக்டா எழுதிட்டு இருக்கீங்களா? செக் பண்ணுங்க கண்ணா. சரி, 4வது அக்ஷரம் எழுதலாமா? நல்லா எழுதியிருக்கப்பா. வெரி குட். 4வது அக்ஷரம் இந்த பக்கம் எழுதுறேன், சரியா? இந்த அக்ஷரம் வந்து எழுதி இந்த அக்ஷரம் எப்படி எழுதியிருக்கேன் பாரு. கொஞ்சம் கிட்ட காமிக்கிட்டோமா? சரியா தெரியுதா உங்களுக்கு? வெரி குட், நல்லா எழுதிருக்கீங்கப்பா. வெரி குட் வெரி குட் வெரி குட், நல்லா தான் எழுதிருக்கீங்க. இரு ஒரே நிமிஷம் இரு, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எழுதிருக்கான்னு பார்க்கலாம். வெரி குட். ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் நல்லா இருக்குப்பா உங்களுக்கு. வெரி குட், நல்லா எழுதிருக்கீங்க. வெரி குட். வெரி குட் கேர்ள், வெரி குட் கேர்ள். இந்த அக்ஷரத்தை எப்படி சொல்றோம்? ஜ அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஜ. சரியா? கடைசி அக்ஷரம் இந்த அக்ஷரத்தோடு முடிச்சுடுறேன். இந்த அக்ஷரம் வந்து சொல்லு. வெரி குட். பட்டு 5வது அக்ஷரம் எழுதவே இல்லடா. இந்த அக்ஷரம் எழுதவே இல்லை பாரு, 4 தான் எழுதியிருக்கேன். 5th லெட்டர் எழுதல பாருடா. வெரி குட் கேர்ள், வெரி குட் கேர்ள். மிருதுலா கரெக்டா எழுதியிருக்காப்பா. வெரி குட். ஹரிப்ரியா, ஹரிப்ரியா தெரியவே இல்லை. கொஞ்சம் வெரி குட் கேர்ள். மூத்தா, வெரி குட் கேர்ள், நல்லா எழுதியிருக்கம்மா. சரி, அடுத்தது இந்தி மாதிரி தான்ப்பா இருக்கு. ஸ்ரீநிதி நல்லா எழுதியிருக்கா. கிருதஜன் எழுதிட்டியா நீனு? கொஞ்சம் கிட்டக்க காமிய கிருதஜன். இரு ஒரே நிமிஷம். மான்யா நல்லா எழுதியிருக்க. மான்யா, மான்யா இந்த 5th லெட்டர் எழுதவே இல்லையே நீனு. மான்யா இதை எழுதணுமே. ஸ்ரீ நந்திதா நல்லா எழுதியிருக்கம்மா. சுதர்ஷன் நல்லா எழுதியிருக்கப்பா. சுதர்ஷன். கிருதஜன், வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, இப்போ இந்த பாடத்தை வந்து நாளைக்கு திருப்பி நான் ஒரு தடவை சொல்லி தருவேன், சரியா? நீங்க வந்து அச்சோ எனக்கு சொல்லி தரலையே, எனக்கு இது வந்து இது மெமரி ஆளி அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். பொறுமையா கத்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க. அப்பதான் அதை நல்லா உங்களால வந்து ரிவைஸ் பண்ண முடியும். புரியுறதா? அக்ஷரங்கள் எல்லாம் நன்னா வாசிச்சாதான் மேற்கொண்டு இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் நன்னா போகும். புரியுறதா? சரி, இத்தோட இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. தன்யோஸ்மி. தன்யோஸ்மி.